வணக்கம். கலைச்செல்வி சாமியல் வழக்கறிஞர். கெட்டவன், பொறுப்பில்லாதவன் நல்லவனா மாறுறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயமோ, அதே மாதிரி தான் நல்லவன், ஒழுக்கமானவன் தவறான பாதையில் பயணிப்பதும். அதாவது திருமணம் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல குணமான கணவன் மட்டும் அமைஞ்சிட்டா போதும், குடிக்காதவனா, ஒழுக்கமானவனா, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவனா இருந்தா போதும், வேற எதுவும் நான் எதிர்பார்க்கலன்னு அலசி அலசி தேடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதே மாதிரி கணவனும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒழுக்கமானவனா இருப்பான். காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ் போனா ஈவினிங் 6 மணிக்கு ஷார்ப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. மனைவி பிள்ளைகளோடு அதிக நேரம் செலவழிக்கும் ஒரு கணவனாக இருப்பான். அப்பாடா லைஃப் ஹாப்பியா போகுதுன்னு ஆரம்பத்துல சந்தோஷப்பட்டவங்க நாளடைவில் எங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம் பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எங்க அக்கா புதுசா கார் வாங்கியிருக்காங்க, புது ஹோம் தியேட்டர் வாங்கியிருக்காங்கன்னு ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் சொந்தமா ஒரு பிசினஸ் வச்சு பெரியாள் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் அப்படியே இருக்கோம். ஆர் ஒரு ஃபாரின் டூர் கூட போகல, எப்படா நம்மளும் இப்படி ஹாப்பியா வாழ்றதுன்னு இல்லாத விஷயத்துக்காக அடுத்தவர்களோடு அவங்கள கம்பேர் பண்ணி எல்லா கமிட்மெண்ட்ஸையும் இழுத்து போட்டுட்டு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்புறம் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, என் ஹஸ்பண்ட் கம்மியா சம்பாதிக்கிற வரைக்கும் ஆஃபீஸ் வீடுன்னு சந்தோஷமா இருந்தோம், பட் இப்போ காசு பணம் காரெல்லாம் வந்துருச்சு, ஆனா என் ஹஸ்பண்ட் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு ஓடுறாருன்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில மாற்றம் என்பது ஒரு விஷயத்துல மட்டும் நடக்காது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an opposite and equal reaction. அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா வருமானம் உயர உயர, வசதி வாய்ப்புகள் உயர உயர, ஆசைகளும் தேவைகளும் உயரும், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்க எந்த பணக்காரனை பார்த்து அவன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவன் பண்றதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒரு கட்டத்துல உங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கவே சில தவறான வட்டாரத்தோடு உறவு பாராட்ட வேண்டி இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பணமா இல்ல குணமானு வரும்போது ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள். அதே மாதிரி திருமணமாகிற வரைக்கும் எனக்கு வேலைக்கு போற பொண்ணு வேண்டாம், வீட்டோட இருக்கிற பொண்ணாதான் வேணும்னு தேடி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அப்புறம் அந்த பொண்ணு சாயங்காலம் 6 மணி ஆனா வள்ளிமேல் விழி வைத்து காத்திருந்து 6:30 மணிக்கு டான்னு எப்ப வருவீங்கன்னு ஃபோன் பண்ணா ஐயோ பொண்டாட்டினாலே டார்ச்சர்னு சொல்ல வேண்டியது. நத்திங் இஸ் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. முல்லை முள்ளால தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி அன்புக்கான விலை அன்பு மட்டுமே. வேலைக்கு போற மனைவி எனக்கு வேண்டாம், நான் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தா என்னை புன்னகையோடு வரவேற்கும் மனைவி வேண்டும் என்றால் அவள் புன்னகைக்கும் சூழலை அவளுக்கு அமைத்து கொடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? மனைவி எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அது மாதிரியான சூழல் அவளுக்கு இருக்கணுமா இல்லையா? இந்த பக்கம் குழந்தை அழுது கொண்டு இருக்கும், இந்த பக்கம் இன்லாஸ் டிஃபன் ரெடியானு கேட்பாங்க, இன்னொரு பக்கம் சிங்க் நிறைய பாத்திரங்கள் இருக்கும்போது எப்படி எப்போதும் புன்னகையோடு வரவேற்க முடியும்? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சில மனைவிகள் ஐயோ ஹஸ்பண்ட் ஈவினிங் வீட்டுக்கு வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு அறக்க பறக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சோஃபால அப்பாடான்னு உட்காந்துருப்பாங்க. கணவனின் வருகைக்காக வீடெல்லாம் அப்படியே பல பலன்னு மியூசியம் மாதிரி இருக்கும். கணவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவி டிவியோ ஃபோனோ பார்த்துட்டு சும்மா மட்டும் இருந்துட்டா போதும். கணவர்கள் நினைப்பது இவன் நாள் பூரா இப்படித்தான் சும்மா உட்காந்துருக்கா போலன்னு. ஸோ மீண்டும் மீண்டும் நீ சும்மா இருக்க, தண்டமா இருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது. அந்த பொண்ணும் இதெல்லாம் நம்பிட்டு ஒருவேளை நம்ம இவங்க சொல்ற மாதிரி உலகம் தெரியாம தான் இருக்குமோன்னு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. அவங்க தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்து கொள்வார்கள், பிஸியா இருப்பாங்க. உடனே என்னை மதிக்கல, வீட்டை கவனிக்கல, பிள்ளைகளை பராமரிக்கலன்னு ஆரம்பிக்க வேண்டியது. ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில வெளியிலிருந்து யாரும் பிரச்சனைகளை கொண்டு வருவதில்லை. நம்ம எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம தான். ஒரு பக்கம் கணவன்மார்கள் மற்ற ஆண்கள் எல்லாம் ஜாலியா இருக்காங்களே, நம்மால அது மாதிரி இருக்க முடியலையே, நமக்கு மட்டும் இப்படி ஒரு மனைவியான ஒரு சலிப்பு. இந்த பக்கம் மனைவிமார்கள் என் ஹஸ்பண்ட் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லைன்னு புலம்ப வேண்டியது. அதுக்கப்புறமா கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலையும் அவங்க புராணத்தையே புலம்பி தீத்துருவாங்க. அப்புறம் எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஹஸ்பண்டான்னு சலிச்சுக்குவாங்க. We always entertain people who cares for our happiness. Mark my words, happiness is temporary. So always trust people, those who care for your well-being. Happiness and well-being are not same. Happiness is just a feeling, whereas well-being is a state of life.
என்னைக்காவது நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கைக்கு நாம நன்றியோடு இருந்திருக்கோமா? எப்போதும் இல்லாதது மேலேயே தான் நமக்கு கண்ணு போகுது. இந்த ஒரு நொடி இந்த வீடியோவை பார்க்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன குறை? உலகத்திலேயே சிறந்த பணக்காரன் யார் தெரியுமா? உங்களுக்காக, உங்கள் வருகைக்காக காத்திருக்கின்ற ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் யூ ஆர் தி மல்டி மில்லினியர். பட் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம்னு நம்மளை யாரும் கேள்வி கேட்காதது தான் சுதந்திரம்னு. இல்லை, இட் மீன்ஸ் we are unseen, uncared or disconnected. We are all dependent on one another and that interdependence discover purpose in our lives. அதையும் மீறி இல்ல நான் மனிதர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட தனியா இருக்க மாட்டாங்க, நிறைய பெட்ஸ் வச்சிருப்பாங்க. பிகாஸ் humans are social animals. நன்றி.